ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் கடலைப்பருப்பை வச்சு நம்ம ஒரு தோசை ஒன்று செஞ்சு பார்க்கலாமா? வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேங்க. அது நம்மளோட மிக்சியோட ஜாரில் போட்டுக்கலாம். இதில் நான் கல்லுப்பு சேர்க்குறேங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. 1/2 ஸ்பூன் ரவா எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்க போகிறேங்க. 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேங்க. பச்சை மிளகு 1, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கேன். ஜீரகம் போடுறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து. நம்மளுடைய ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இது ஒன்றுங்க. கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுருங்க. போட்டுக்கலாம். நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் கடலைப்பருப்பு தோசை ரெடி. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெஜிடேரியனாக இருக்கிறீங்க, அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கடலை பருப்பில் செய்யக்கூடிய தோசை ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். இதை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மார்னிங்கே நம்ம சாப்பிடும்போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நமக்கு வரக்கூடிய அந்த மஞ்சிங்க கிராவிங்க அது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். நம்ம காலையிலேயே ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால அதாங்க ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.